உங்கள் பேருன்னு? குணசேகர். குணசேகர். இப்போ நீங்கள் எலுமிச்சை சாகுபடி வந்து செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. ஆமாங்க. எத்தனை ஏக்கர் போட்டிருக்கீங்க? ஏக்கர் நம்மளது ஒரு 3/4 ஏக்கர் வருது. இந்த எலுமிச்சை செடியெல்லாம் நடவு செஞ்சு எவ்வளோ நாள் ஆச்சு? 3 வருஷம் ஆகுது. 4 வருஷம் இருக்கு நடவு போட்டு. 3வது வருஷம் பரவாயில்ல காய்க்குது. 3 வருஷத்துக்கு பிற்பாடு பரவாயில்ல பூ விட்டுதுங்க. 3 வருஷம் ஆகுது காய் காய்க்கிறதுக்கு. 3 வருஷத்துக்கு பிற்பாடு பூ பூக்குது. அப்புறம் ஒவ்வொரு செடி காய்க்குது. அப்புறம் கொஞ்சம் நாள் கழிச்சு காய்க்குது. இது என்ன ரகம்? அது ரகம் ஒன்றும் இல்லைங்க. இங்கே ஒருத்தர் நாற்று விற்றாங்க வெள்ளோட்டில், அவங்கள்ட்ட போய் வாங்கிட்டு இருந்தால் ரகமாக தெரியாது. இப்போ இது என்ன மாதிரி ட்ரிப்பு போட்டிருக்கீங்களா இல்லை? நான் முதல்ல ரோஸ் செடிக்கு போட்டுருந்ததுங்க. அதை பட்டை ஓசை போட்டு அன்றைக்கான ஒரு அடிக்கு ஒரு ஓட்டம் இருக்குது, அதில் ஊற்றிக்கிட்டு இருக்கேன். அதை அப்படியே விட்டுருக்கேன், அந்த ஓசை விட்டுருக்கேன். இன்னும் இதுக்கு பிரிஞ்சு ரோல் போட்டால் கொஞ்சம் நல்லா இருக்குது. அது ஓட்டுறதுக்கு வசதி இல்லாமல் அப்படியே விட்டுட்டேங்க. இப்போ இதில் வந்து நோய் தாக்கம் என்ன மாதிரி வரும்? இந்த சொரிக்காய் நிறையா வருது, புள்ளியாக அதிகமாக வருது. பூ விட்டு பிஞ்சாகையிலே மருந்து அடிக்க சொல்கிறாங்க. நமக்கு கொஞ்சம் வசதி கம்மியாக இருக்கிறதுனால அடிக்கவே இல்லை. 3 வருஷம் மருந்து அடிக்கிறதில்ல. அதனால் சேதாரம் அதிகமாக வருது. காய் மருந்து மாதத்துக்கு 2 மருந்து அடிக்க சொல்கிறாங்க. வேறு நடவு போட்டிருந்தவங்க உரமே ஓடலைங்க. மருந்து அடிக்கிறதா 3 வருஷம் அதுங்க மருந்து அடிச்சு. ரோஸ் நட்டு இருந்தப்போ அடித்ததுங்க. அப்போ நல்லா இருந்துச்சு செடி. மருந்தடிப்பு கம்மியாக நோய் அதிகமாக தான் இருக்குது. ஆனால் அடிக்க தோதில்லைங்க. இப்போ தான் போட்டுருக்க டிஏபி ஒரு மூட்டையை போட்டுவிட்ருக்குங்க. அதுவும் எல்லோரும் உரம் போட்டால் தான் காய்க்க அப்படிங்கிறது இந்த மழை பெய்யறப்போ போட்டிருக்குங்க. 10 நாள் இருக்கு போட்டு. சொரிக்காய் தாங்க அதிகமாக வருது. இருக்கிற காயோட வந்தால் கூட பரவாயில்லைங்க. இந்த சொரிச்சொரியாக வருது. அப்புறம் ஒரே நேரமாக கரையேன்னு வந்துடுது காய் போகிறேன். இல்லைன்னா புள்ளியாக கருப்பாக போய் தான் கழிவுகளில் தான் போட முடியுங்க. அதுக்கு என்ன மருந்து அடிக்க சொன்னாங்க? இந்த தெல்ல போய் கேட்கலிங்க. நாங்கள் ஆளுகள்கிட்ட சொன்னாங்க 15 நாளைக்கு ஒரு தடவை மருந்து அடிக்கணும் அந்த நோயெல்லாம் போடுறது. நடவு நட்டுருக்கவங்க. கவாத்து எவ்வளோ நாளைக்கு ஒரு தடவை செய்யணும்? கவாத்து பண்ணவே இல்லைங்க. இந்த காஞ்ச செடியை மட்டும் வெட்டி விட்டுருக்கேன். எல்லாத்துக்கும் முட்டு வைக்கணுங்களாம். முட்டு வச்சு நம்ம உள்ளே இருக்க காஞ்ச முள்ள பூரா உடச்சி வெளியேற்றணும் அப்படிங்கிறாங்க. நம்ம அந்த அளவுக்கு செய்ய முடியல. இது இப்போ நீங்கள் இது செய்கிறீங்க இல்லையா, இது லாபகரமான இதாக இருக்குங்களா இல்லை எலுமிச்சை இல்லை எப்படி நினைக்கிறீங்க? நமக்கு லாபம் கம்மிங்க. மற்றவங்க சொல்கிறவங்களாம் பரவாயில்லைங்கிறாங்க. நம்ம பராமரிப்பு பண்ணாதனால காப்பு கம்மிங்க. ஆனால் எலுமிச்சை வந்து நல்ல லாபம் தான். பரவாயில்லன்னு தான் சொல்கிறாங்க. ஆனால் நீங்கள் பராமரிப்பு சரியில்லாதனால தான் உங்களுக்கு காப்பு இல்லைங்கிறாங்க விசாரிச்ச அளவுக்கு. அப்போ வந்து இப்போ என்ன காரணம் வந்து கூட்டிகிட்டு வந்து காமிச்சிங்களா? இல்லைங்க, அவ்வளோ விட்டா தோட்டத்துக்காரங்க எப்படிங்க வேலையை கெடுத்துட்டு வருவாங்க. விவசாய ஆஃபீஸ்லேருந்து ஏதாவது கூப்பிட்டு காமிச்சிக்கிங்களா? அதெல்லாம் நாங்கள் செய்யலைங்க. நமக்கு தெரியவும் தெரியாது, படிப்பு அறிவோ வரல. அதனால் யாரை பிடிச்சி போய் கேட்கணும் எல்லாம் நமக்கு தெரிய மாட்டேங்குது. அதனால் நம்ம போய் மார்க்கெட்டில் வர்றவங்கள்ட்ட விசாரிக்கிறது. மருந்து அடிச்சிங்கன்னா பரவாயில்ல, நல்லா இருக்குது, தரையில் ஒட்ட விடாமல் முள் வெட்டணும், முட்டு குச்சி வைக்கணும் அப்படிங்கிறாங்க. நம்ம செய்யறதுக்கு வசதி பத்தல. அதனால் அப்படியே விட்டுருக்கோம். அந்த அளவுக்கு எடுத்துக்கிட்டு அப்படியே விட்டுறது. எவ்வளோக்கு போகும்? வாரத்துக்கு ஒரு 2 நாளைக்கு பொறுக்குங்க. ஒரு 1000 1500. இப்போ விலை இல்லைங்கள, 50 ரூபா 40 ரூபா தான் போகுது விலை கிலோ. அதனால் காப்பு கம்மி தானே, லாபம் கம்மி தான். வாரத்துக்கு ஒரு 1500 2000 ரூபாய்க்கு விற்குதுங்க. அவ்வளோதான். வாரத்துக்கு 2 முறை பொறுக்கும். 5 கிலோ வரும். கிலோ 50 ரூபா 60 ரூபா. இப்போ நல்லா 150 ரூபா போனப்பெல்லாம் காய் வரல. இப்போ ஒரு 10 கிலோ 5 கிலோ வருது. சீசன் டயத்தில் வெயில் காலத்தில் 180 வரல போட்டிருக்கோங்க. அப்போல்லாம் 10 கிலோ 5 கிலோ கொண்டு போவோம். இன்னும் 2 வருஷம் ஆனால் தான் காய்க்கும் அப்படிங்கிறாங்க சில பேர், இதோடைய அனுபவப்பட்டவங்க. அப்போ இப்போ தான் பராமரிப்புக்கே நீங்கள் வந்து இப்போ 7 வருஷம் ஆகணுமா நல்லா காய்க்கிறதுக்கு 7 வருஷம் ஆகணுங்கிறாங்க. சரிண்ணா, நன்றிண்ணா.